ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கிபிக்ரோல்ஸ் தமிழ். இன்னைக்கு நாம ரீபோனஸ் டிடெக்டிவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியோட இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடு பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அது கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்தது பாருங்க. ஏன்னா இதோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் கூட உங்களுக்கு புரியாது. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு ஒரு கமெண்ட் போட்டுடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதைக்குள்ள போயிடலாமா? எங்ககிட்ட கூட இதை பத்தி பேசல. ஆனா இன்னும் 2-3 நாள்ல எங்களை வந்து பாக்குறேன்னு சொன்னான். எல்லாரும் ஒருத்தர் ஆச்சரியமா பாத்துக்கிறாங்க. கிராண்ட் பேங்க் விடாம கேக்குறாரு, அவன் உங்ககிட்ட கான்டாக்ட்ல இருக்கானா? வீடியோ கால், ஃபோன் கால் ஏதாச்சும் பண்ணானா? அவன் இருக்கிறது ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு கிராமம். அங்க இன்டர்நெட் இல்ல, சிக்னலும் ஒழுங்கா கிடைக்காது. வீடியோ கால்லாம் பண்ணவே முடியாது, ஃபோன் கால் பண்றதே கஷ்டம் தான். போன மாசம் கூட அவன் டவுனுக்கு வந்து தான் எங்களுக்கு கால் பண்ணதா சொன்னான். அப்போ ஆஷாங்கோட அப்பாவுக்கு ஏதோ சந்தேகம் வருது. ஏதாச்சும் பிரச்சனையா டைரக்டர் பேங்க்? என் பையனுக்கு ஏதோ ஆகிடுச்சா? கிராண்ட் பேங்க் பிரின்சிபலை பாக்குறாரு. சலிவன் சூ ஒரு பெருமூச்சு விட்டுட்டு போனை வாங்குறாரு. மிஸ்டர் யாங், நான் பிரின்சிபல் சலிவன் சூ பேசுறேன். நீங்க ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். போன மாசம் உங்களுக்கு கால் பண்ணினது கண்டிப்பா ஆஷ் யாங் தானா? ஆமா கண்டிப்பா. ஆனா அவனோட குரல் கொஞ்சம் கரகரப்பா இருந்துச்சு. அவனுக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதான் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைச்சோம். நான் கீழே கிடக்கிற பாடியை பாக்குறேன், அதுதான் அவன். அவங்க அப்பாக்கு கால் பண்ணி பேசினது அந்த கொலைகாரன் தான். இன்னும் 2 நாள்ல பாப்பீங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இப்போதான் காலேஜ் அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற டைம். இந்த வாட்டர் டவர்ல இருக்கிற பாடி எப்படியும் வெளியே தெரிஞ்சிடும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சலிவன் சூ தொண்டையை கணச்சிக்கிறாரு. பிரச்சனை ஒன்னும் இல்ல, ஆனா எங்களால ஆஷ் யாங்க கான்டாக்ட் பண்ண முடியல. அதனால நீங்க 2 பேரும் அகாடமிக்கு வர முடியுமா? நாங்க உங்ககிட்ட நேர்ல ஒரு முக்கியமான விஷயத்தை ஒப்படைக்கணும். ஆனா நாங்க ஷாங்காயில இருக்கமே. மிஸ்டர் யாங், நீங்களும் உங்க வைஃபும் கண்டிப்பா இங்க நேர்ல வந்தாகணும். இது ஆஷ் யாங் சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயம். சலிவன் சூ ஒரு நல்ல பொய் சொல்றாரு. ஆஷ் யாங்கோட அப்பாவும் சரின்னு சொல்றாரு. அதோட கால் கட் ஆகுது. சலிவன் சூ கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா நிக்கிறாரு. ஜாக்கும் டேலும் சும்மா இருக்க முடியாம கேக்குறாங்க, பிரின்சிபல், நாங்க இந்த வருஷம் சேர்ந்த புது ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனா எங்களையும் இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல சேர்த்துக்கோங்க. நாங்க கொலைகாரனை கண்டுபிடிச்சு தரோம். ப்ராமிஸ். நீங்க பண்ண ரெடியா இருக்கீங்களா? லியோ, நீயும் இதுல கலந்துக்க ரெடியா? நீ ஓகே சொன்னா உனக்கு தேவையான டீமை நீயே செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு புரியுது. நான் ஏற்கனவே சால்வ் பண்ண கேஸை பத்தி கண்டிப்பா இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட இந்த கொலைகார யாருன்னு தெரிஞ்சுக்கவும் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. போன வருஷம் டாப் ஸ்டூடெண்டா இருந்த ஒருத்தனை சத்தம் இல்லாம கொலை பண்ணிட்டு 2 மாசமா அவன் மாதிரியே நடிச்சிருக்கானா? அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? சரி, நாங்க 3 பேரும் பண்றோம். ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப தலையீடு இருக்கக்கூடாது. ஏன்னா அதனால தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ் வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். அகாடமி மற்ற ஃபார்மாலிட்டிஸா பாத்துக்கிட்டோம். ஆனா முழு அதிகாரமும் எங்க கிட்ட தான் இருக்கணும். நமக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அகாடமில இருக்குதானே? நான் என் கண்டிஷன்ஸை சொல்றேன். கிராண்ட் வேங் ஏதோ சொல்ல வராரு. ஆனா சலிவன் சூ சிரிச்சுக்கிட்டே அவரை தடுத்து நிறுத்துறாரு. சரி ஓகே, நான் உங்க 3 பேரையும் இன்சார்ஜ் ஆக்குறேன். போலீஸை நான் பாத்துக்கிறேன். ஆனா லியோ, இந்த கேஸ் ரொம்ப இழுக்கக்கூடாது. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சூப்பர். செக்யூரிட்டி, பாடியை ஃபாரன்சிக்ஸ் லேபுக்கு கொண்டு போங்க. அவங்கள டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. சலிவன் சூ சொல்லதும் செக்யூரிட்டி டீம் பாடியை பேக் பண்ணி தூக்கிட்டு போறாங்க. டிஎன்ஏ ரிசல்ட் வர்ற வரைக்கும் நாங்க 3 பேரும் ஃபாரன்சிக்ஸ் லேப்ல அந்த பாடியை சுத்தி நிக்கிறோம். ஆனா எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. வெறும் மோதிரத்தை மட்டும் வச்சு இதுதான் அவன்னு சொல்ல முடியாது. டேல் ரொம்ப கவனமா செக் பண்றான். நான் பக்கத்துல நின்னு கவனிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவுல ஜாக் அந்த பாடியோட கீழ் பகுதியை வெறிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். அப்பப்போ அவன் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கான். லியோ, டு யூ திங்க், அதாவது இவன் ஒரே நேரத்துல 2 பேரை லவ் பண்ணியிருப்பானோ? அதுல ஒருத்திக்கு கோபம் வந்து இவனை கொன்னுட்டு அப்புறம் இப்படி பண்ணிட்டாலோ? நாங்க 2 பேரும் பதில் சொல்லாததால அவன் சொன்ன தியரி தான் கரெக்ட்னு அவனாவே நம்பிட்டு இருக்கான். ஜாக் மூஞ்சிய சுருக்கிக்கிட்டு கேக்குறான், ஏன் யாரும் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அடிப்பட்ட மனுஷங்க எவ்வளவு மோசமா நடந்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வெறியோட இருக்கிற ஒருத்தன் என்ன வேணாலும் பண்ணுவான். உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் எல்லாமே வெறும் தியரி தான் அப்படின்னு டேல் சொல்றான். ஜாக் மூஞ்சிய சுருக்கிக்கிறான். அவன் என் பக்கம் சாயிறான். யோ லியோ, உங்க குடும்பம் நிஜமாவே பெரிய பணக்கார குடும்பமா? பிரின்சிபல் சூ வந்தப்போ உன்னை யங் மாஸ்டர் லியோன்னு கூட்டதை நான் கவனிச்சேன். நான் அவனை திரும்பி பாக்குறேன். நீ இங்க கேஸ் சால்வ் பண்ண வந்தியா இல்ல காசிப் பேச வந்தியா? கேஸ் சால்வ் பண்ண தான் வந்தேன். ஆனா நிஜமாவே இதுல இருக்கிற உண்மையான சவாலை நான் இப்பவே பாக்குறேன். கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா அதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். நமக்கு எதிராக இருக்கிறவன் பயங்கர புத்திசாலியான கிரிமினல். அகாடமியோட ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டையே தடயம் இல்லாம கொலை பண்ணிருக்கான். அவ விட்டுட்டு போன ஏதாச்சும் ஒரு ஆதாரம் கிடைக்கிறது கூட ரொம்ப அபூர்வம் தான். ஜாக் பார்க்க எதையும் சீரியஸா எடுத்துக்காதவன் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த அகாடமிக்குள்ள வந்திருக்கானா அவன்கிட்டயும் ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த சிச்சுவேஷனை அவன் கணிக்கிற விதம் அப்படியே என்னோட கணிப்போட மேட்ச் ஆகுது. கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்ல, அதை ப்ரூவ் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். நாங்க சாயங்காலத்துல இருந்து நடுராத்திரி வரைக்கும் வேலை பார்க்கறோம். கடைசியா டேலுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருச்சு. அது ஆஷ் யாங் தான். லியோ, நீ சொன்னது கரெக்ட் தான். இறந்து போன நேரம் தோராயமா 60 நாளைக்கு முன்னாடி. ஏதோ ஒரு மழுங்கான பொருளால மண்டையோடு நொறுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் உடம்ப சதைச்சு வாட்டர் டவர்ல ஒளிச்சு வச்சிருக்காங்க. நான் என் ஜாக்கெட்டை கழட்டிட்டே மெதுவா சொல்றேன். உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட அந்த விஷயம் தான் நம்மளோட மிக முக்கியமான எவிடன்ஸா இருக்குமோன்னு நான் யோசிக்கிறேன். டேலும் ஜாக்கும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அவங்க ஒரு வலியான சிரிப்போட சொல்றாங்க, அது நடக்க வாய்ப்பே இல்லை. 2 மாசம் ஆயிடுச்சு. கொலையாடி நிஜமாவேவா அதை பத்திரப்படுத்தி வச்சிருப்பான்? சும்மா ஒரு தியரி தான். நான் சிரிச்சுக்கிட்டே அதை அங்கேயே விட்டுட்டேன்.
நாங்க லேப் கதவை திறந்தப்போ வெளியே ஒரு கூட்டமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறோம். எல்லாருமே அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு உயரமான பையன் முன்னாடி வரான். நீங்க தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமா? சூ நியமிச்ச புது பேட்ச் தானே? ஜாக் நேரா முன்னாடி வரான். அவன் கெத்தா தலைய தூக்கிட்டு, ஆமா நாங்க தான் என்கிறான். நான் மேசன் வாங், செகண்ட் இயர், உங்களோட சீனியர். என் டீம் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு கேக்குது. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சீக்கிரமா இதை சால்வ் பண்ண முடியும். அவனோட பேச்சு மேலோட்டமா நியாயமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது மரியாதையான வார்த்தைக்குள்ள மறைச்சு வச்ச ஒரு ஆர்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ஜாக்கோட முகம் அப்படியே மாறுது. டேல் அந்த ஃபோல்டரை நெஞ்சோட சேர்த்து இறுக்கமா பிடிக்கிறான். நாங்க அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு மேசன் வாங் தொடர்ந்து பேசுறான். இங்க பாருங்க, இந்த அகாடமி ஹிஸ்டரியிலேயே நடக்கிற முதல் கொலை. இது வெளிய உலகத்துக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. எல்லா இடத்துலயும் இதான் பேச்சு. ஸ்கூலோட ரெபுடேஷனுக்காக சொல்றேன், உங்க லிமிட் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. இதை இன்னும் இழுத்தடிச்சு நிலைமைய மோசமாக்கிடாதீங்க. என்ன கொடுமை இது? எங்களால சால்வ் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னா? ஜாக் கோபமா பதிலடி கொடுத்துறான். உங்களால முடியாதுன்னு நான் தான் சொல்றேன். அதை தெளிவாவே சொல்றேன். நான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் பிரின்சிபல் சூ மேல இருக்கிற மரியாதைக்காக தான். இல்லன்னா உங்க டீமை கலைச்சு சொல்லி நான் இந்நேரம் பேசியிருப்பேன். மேசன் வாங்கோட கண்ணுல கோபம் கொப்பளிக்குது. அவனுக்கு பின்னாடி நின்ன பசங்களும் ஆமான் சாமி போடுறாங்க. கேஸ் சால்வ் ஆனதும் கிரெடிட் உங்களுக்கு தான் தருவோம். ஆனா நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு பேசிக் ப்ரொசீஜர்ஸ் கூட தெரியுமான்னு சந்தேகமா தான் இருக்கு. அதனால இப்பவே ஒத்துக்கோங்க, எங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். ஜாக் கோபத்துல கையை இறுக்கமா மூடிக்கிறான். முதல்ல இங்க இருந்து ஓடிடுங்க. எனக்கு சொல்லி கொடுக்க தகுதியானவங்க ப்ரொஃபசர்ஸ் மட்டும்தான். எங்களுக்கு லெக்சர் எடுக்க நீங்க யாரு? மேசன் வாங்கோட பார்வை அப்படியே கோபமா மாறுது. நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். இத வேணான்னு சொல்றதுல உறுதியா இருக்கீங்களா? நாங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா போதும், உங்க டீம் கலைஞ்சிரும். ஜாக்குக்கும் டேலுக்கும் நல்லாவே புரியுது மேசன் வாங் சாதாரணமான ஆள் இல்லன்னு. எனக்கு இந்த மாதிரி விஷயங்களே பிடிக்காது. நான் மெதுவா ஜாக்கை எனக்கு பின்னாடி இழுத்து விட்டுட்டு மேசன் வாங்க நேருக்கு நேரா பாக்குறேன். கடைசி வார்னிங், நகரு. மேசன் வாங் சத்தமா சிரிக்கிறான். இந்த புது பேட்ச்ல நிறைய ஜீனியஸுங்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். 17-18 வயசு பசங்க. ஹைப்புக்கு ஏட்ட மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இங்க கூட நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரூல்ஸா? அத பத்தி கொஞ்சம் சொல்ல. நான் சிரிச்சுக்கிட்டே கேக்குறேன். மேசன் வாங் செகண்ட் இயர்லயே டாப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டூடெண்ட். அவனோட மாமா ரேமன் ஷியாவ் தான் சிட்டி பியூரோவோட ஹெட். அவன் படிச்சு முடிச்சதும் நேரா அங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிடுவான். சாதாரணமா எல்லாருக்கும் மேசன் வாங்னா ஒரு மரியாதை இருக்கும். டேல், ஜாக் ரெண்டு பேரோட முகமும் கூட மாறுது. ஆனா அடுத்த செகண்ட் மேசன் வாங்கோட அந்த திமிரான முகம் காணாம போகுது. நான் என் உள்ளங்கையை அவன் முகத்துல நேரா வச்சு அவனோட தலைய பலமா சைட்ல தள்ளி விடுறேன். மேசன் வாங் பின்னாடி தடுமாறி விழுகிறான். அவமானம் தாங்க முடியாம அவனோட முகம் செவந்து போகுது. என்ன தள்ளுற அளவுக்கு உனக்கு தைரியமா? நீ ரேமன் ஷியாவோட மருமக, அவ்வளவுதானே? அதை வச்சுக்கிட்டு இங்க வந்து ஷோ காட்டுறியா? நான் அவனை தீர்க்கமா பாக்குறேன். உன் மாமாவுக்கு போன் பண்ணு, லியோ ஈ யாருன்னு கேட்டு பாரு. நான் அப்படியே திரும்பி ஜாக், டேல் கூட நடந்து போறேன். அவங்க ரெண்டு பேரும் எனக்கு பின்னாடி வர்றாங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க அவங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு எனக்கு புரியுது. ஒரு பியூரோ சீஃப் எனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். மேசன் வாங்க்கு பின்னாடி நின்னவங்க ரொம்ப கோபப்படுறாங்க. அப்படியே நில்லுங்க அப்படின்னு கத்துறாங்க. நான் திரும்பி கேக்குறேன், சண்டை போடணுமா? என்ன நம்புங்க, இதுக்கப்புறம் எக்ஸ்பெல் ஆக போறது நாங்க இல்ல, நீங்க தான். தேவைப்பட்டா என்கிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ண நான் தயங்க மாட்டேன். ஈங்கிற பேரே எனக்கு தேவையான நம்பிக்கையை தருது. மேசன் வாங் ஒரு வழியா தேறி வந்து லியோ ஈ யாருன்னு தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த அகாடமில பெரிய குடும்பத்தில இருந்து வர்ற பசங்களுக்கு பஞ்சமே இல்ல. அப்போதான் அவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சீரியல் கேஸ். அவனோட மாமா அதை பத்தி பேசும்போது செம்ம கடுப்புல இருந்தாரு. 10 வருஷமா அவர்கிட்ட இருந்து மறைச்சு வைக்கப்பட்ட கேஸ் அது. அதை சால்வ் பண்ணது வேற யாரும் இல்ல, அவனோட மாமாவோட மிகப்பெரிய எதிரியான ஈ குடும்பத்தோட மூத்த மகன் லியோ ஈ தான். மேசன் வாங்குக்கு இப்பதான் முழுசா புரியுது. அவன் வேக வேகமா எங்களுக்கு பின்னாடி ஓடி வந்து கஷ்டப்பட்டு சிரிச்சுக்கிட்டே கேக்குறான், நீங்க தான் ஈ குடும்பத்தோட யங் மாஸ்டரா? நான் அவனை ஒரு பார்ம பாக்குறேன், எந்த பதிலும் சொல்லல. ஜாக், டேல் ரெண்டு பேர்கிட்டயும் போலான்னு மட்டும் சொல்றேன். நாங்க பின்னாடி திரும்பி கூட பார்க்காம அங்க இருந்து போறோம். மேசன் வாங் முகம் அப்படியே கருத்து போய் காதுகள் எல்லாம் அவமானத்துல செவந்து போய் அங்கேயே நிக்கிறான். அவனுக்கு பக்கத்துல நின்ன ஒருத்தன் மெதுவா கேக்குறான், மேசன் வாங், நாம நிஜமாவே அவங்கள சும்மா விட போறோமா? இந்த கேஸை சால்வ் பண்ணா நமக்கு பெரிய பேர் கிடைக்கும். மேசன் வாங் அவங்கள முறைச்சுக்கிட்டே திரும்புறான். நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கலன்னு அப்புறம் சொல்லாதீங்க. இனிமே லியோ ஈ வர்றத பார்த்தாலே வேற பக்கமா போயிடுங்க. அவர் கிங்டூவோட 3 தலைமுறை மிலிட்டரி மற்றும் போலீஸ் குடும்பத்தோட மூத்த வாரிசு. அவங்க கிட்ட வம்புக்கு போறாதீங்க. எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. அதிகாலையில நாங்க பிரின்சிபல் ஆபீஸ்க்கு போறோம். சலிவன் சூ இன்னும் தூங்கல. நாங்க உள்ள போனதும் அவர் எழுந்து நிக்கிறாரு. என்ன ரிசல்ட்? உறுதி பண்ணியாச்சு. இறந்தது ஆஷ் யாங் தான். இறந்து போன நேரம் தோராயமா 2 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ சஸ்பெக்ட்ஸ் சுருக்கிறதுக்கு அந்த சமயத்துல அவரோட சோஷியல் ரெக்கார்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது. சலிவன் சூ தலையாடிட்டு அவரோட டிராவர்ல இருந்து ஒரு ஃபோல்டரை வெளியே எடுக்கிறாரு. ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதீங்க. நாங்க அந்த ஃபைல்ஸை எடுத்துக்கிட்டு டாமுக்கு போறோம். சலிவன் சூவோட நோட்ஸ்ல ஆஷ் யாங்கோட ரூம்மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ்னு எல்லார பத்தியும் தெளிவா இருக்கு. ஜாக் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அவனுக்கு தலைவலி
தலைவலியே வந்துருது. டேலும் அதே நிலைமை தான். அவன்கிட்ட ஒரு பாடியை கொடுத்து எக்ஸாமின் பண்ண சொன்னா நைட்டு முழுக்க பண்ணுவான். ஆனா வேற ஏதாவது படிக்க சொன்னா சில நிமிஷங்கள்ல கொட்டாவி விட ஆரம்பிச்சிருவான். நான் மட்டும் தனியா டெஸ்க்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் செக் பண்றேன். நான் முக்கியமா ஆஷ் யாங்கோட 2 ரூம்மேட்ஸ் அப்புறம் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜெஸ் கோ மேல கவனம் செலுத்துறேன். அவ இப்போ வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல ஜூனியர் ஆபீசரா இருக்கா. நான் ஃபைலை மூடிட்டு 3 பேரை எழுதி வைக்கிறேன். ஜெஸ் கோ, வாரன் ஜூ, எலி ஊ. நான் ஃபைல்ஸை பூட்டி வச்சுட்டு தூங்க போறேன். அடுத்த நாள் காலையில என்ன எழுப்புறாங்க. சலிவன் சூ வாசல்ல நிக்கிறாரு. அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. நாங்க எழுந்திருக்கிறோம். பிரின்சிபல் சூ, என்ன இந்த அதிகாலையிலே வந்திருக்கீங்க? உங்களுக்கு ஒரு புது டீம் மெம்பரை அறிமுகப்படுத்துறேன். ஐரிஸ் லின். உங்கள மாதிரியே இவளும் ஒரு புது ஸ்டூடெண்ட் தான். இப்பதான் 17 வயசாகுது. ப்ளூ கலர் டாரியான் டிஷர்ட் போட்ட அந்த பொண்ணு முன்னாடி வந்து என்ன பார்த்து சிரிக்கிறா. லியோ, ஹாய். போன மாசம் லீவ் முழுக்க தினமும் உன் பேரு தான் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு வழியா நேர்ல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் அவளுக்கு கை கொடுத்துட்டு சலிவன் சூவை ஒரு யோசனையான சிரிப்போட பாக்குறேன். பிரின்சிபல் சூ, ஐரிஸ் லின்க்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? சலிவன் சூ ஒரு மாதிரி சங்கடமா தொண்டையை கணக்கிறாயே. ஐரிஸ் லின் டக்குன்னு சொல்றா, அவர் என்னோட தாத்தா, ஆனா இதனால எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு தொடர்றா. நான் ஏற்கனவே ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சிட்டேன். 3 முக்கியமான சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. ஆஷ் யாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜெஸ் குவோ, அவனோட ரூம்மேட் வாரன் ஜூ, அவனுக்கும் ஆஷ் யாங்குக்கும் ஆகாது. அப்புறம் எலைவோ, அவனுக்கு ஜெஸ் குவோ மேல ஒரு ரகசிய விருப்பம் இருந்துச்சு. ஜாக்கும் ஆகிய டேலும் ஆச்சரியத்தோட ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், ஐரிஸ் லின், வெல்கம் டு தி டீம். நைட் முழுக்க நானும் இதே 3 லீட்ஸை வச்சு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 3 பேருக்குமே ஆஷ் யாங் கூட நெருங்கிய தொடர்பு இருக்கு. அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறது ஈஸின்னு தோணலாம். ஆனா என் கணிப்பு படியும் ஐரிஸ் லின் கணிப்பு படியும் அவங்க வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இல்ல. கொலையாளி கண்டிப்பா இவங்க 3 பேர்ல ஒருத்தரா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. சலிவன் சூ அதுக்குள்ள அங்க இருந்து நைஸா கிளம்பிட்டாரு. ஐரிஸ் லின் அங்கேயே இருக்கா. அவ ரூம் முழுக்க ஒரு பார்வை பாக்குறா. விடிஞ்சிருச்சு. இப்போ என்ன மூவ்? நான் சிரிச்சுக்கிட்டே பிளான விளக்குறேன். ஜாக், நீ ஒரு போலீஸ் ஆபீசர் கூட போய் எலை ஊவை கண்டுபிடி. டேல், நீ போய் வாரன் ஜூவை கண்டுபிடி. ஐரிஸ் லின், நீ என் கூட வா. நாம போய் ஜெஸ் குவோவை பார்க்கலாம். அதான் பிரின்சிபல் சூக்கும் விருப்பமா இருக்கும். கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு ஐரிஸ் லின் ஒரு சின்ன சிரிப்போட சொல்றா. நாங்க வேகமா ரெடியாகி ஒன்னா டாம விட்டு கிளம்புறோம். நாங்க கீழே போற வழியில நிறைய பசங்க ஐரிஸ் லின்ன திரும்பி பாக்குறாங்க. ஆனா யாருமே அதை கண்டுக்கல. ஸ்கூல் கேட்ல ஐரிஸ் லின்னும் நானும் ஒரு கேப் பிடிச்சு வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல போய் உட்கார்றோம். நான் ஜெஸ் குவோவுக்கு கால் பண்றேன். ஆபீசர் குவோ, நான் போலீஸ் அகாடமில இருந்து லியோ ஈ பேசுறேன். உங்களுக்கு இந்த கொலையை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட சில விஷயங்களை வெரிஃபை பண்ணணும். ஜெஸ் குவோவுக்கு இதுல எந்த ஆச்சரியமும் இருக்கிற மாதிரி தெரியல. அவ சரின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறா. ஐரிஸ் லின் அவளோட காஃபியை கலக்கிக்கிட்டே கேக்குறா, லியோ, ஏன் ஜெஸ் குவோ தானா முன் வந்து ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணல? அவ மேல உனக்கு எவ்வளவு சந்தேகம்? நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேன். சாதாரணமா யோசிச்சா அவ தான் டாப் சஸ்பெக்ட். அவனோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டான். ஆனா அவ இன்னும் வேலைக்கு போயிட்டு இருக்கா. ஆனா நான் ஏன் ஜாக்கையும் டேலையும் மத்த 2 பேரை தேட அனுப்புனேன்னு உனக்கு தெரியுமா? ஐரிஸ் லின் புருவத்தை சுருக்கிட்டு தலையசைக்கிறா. ரொம்ப சிம்பிள். நான் நேத்து நைட்டே ஜெஸ் கோவை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டேன். அந்த மழுங்கலான பொருளால ஆஷ் யாங்க அடிச்சு கொண்டது கண்டிப்பா அவ இல்ல. ஐரிஸ் லினுக்கு இன்னும் குழப்பமாகிடுச்சு. அவளோட கணிப்புப்படி ஜெஸ் கோ தான் இன்னும் முக்கியமான சஸ்பெக்ட். அப்போ ஜெஸ் கோ காஃபி ஷாப் வாசல்ல வரா. அவ வந்துட்டா அப்படின்னு நான் மெதுவா சொல்றேன். அவ உள்ள வந்து அவளோட ஆபீசர் தொப்பியை கழற்றா. அவளோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஷார்ப்பா வெட்டப்பட்டிருக்கு. அவ பார்க்க நல்லா இல்லாத மாதிரி இருந்தாலும் ஒரு சின்ன சிரிப்போட, ஹாய், நான் ஜெஸ் கோன்னு சொல்றா. ஆபீசர் கோ, உட்காருங்க. அவ உட்கார்ந்ததும் சர்வர் ஒரு பிளாக் காஃபியை கொண்டு வந்து வைக்கிறான். அவ அந்த கப்பை பார்த்துட்டு ஒரு கசப்பான சிரிப்போட சொல்றா, நான் பிளாக் காஃபி தான் குடிப்பேன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லையா? இல்ல ஒருவேளை நான் தான் கொலையாளியான்னு நீங்க யோசிக்கிறீங்களா? நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் ஐரிஸ் லின் கிட்ட சொல்லிட்டேன், நீங்க கண்டிப்பா கொலையாளி இல்லைன்னு. நான் அமைதியா சொல்றேன். ஜெஸ் கோ அப்படியே அதிர்ச்சியா என்ன பாக்குறா. ஏன்? அவன் கூட அதிகமா பழகுனது நான் தான். அவனை கொல்ல எனக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. அப்புறம் ஏன் என்ன ரூல் அவுட் பண்ணீங்க? அவ பல்ல கடிச்சுக்கிட்டே கேக்குறா. நான் பார்த்த வரைக்கும் உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு. ஆஷ் யாங்குக்கு நீங்க மட்டும்தான் இருந்தீங்க. அப்புறம் கொலையாளி ஒரு ஆண். உங்களால ஒரு ஆணோட குரல்ல பேச முடிஞ்சா ஒழிய இதை பண்ணது நீங்க தான் நான் நம்ப மாட்டேன். என் பக்கத்துல இருக்கிற ஐரிஸ் லின் புருவத்தை சுருக்கிறா. ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டூடெண்டா ஒரு சஸ்பெக்டை இவ்வளோ உறுதியா விடுவிக்கிறது அவளுக்கு சரியா படல. ஆனா அவளுக்கு இன்னும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஜெஸ் கோ கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சதுதான். ஆமா, நான் அவனை கொல்லலேனாலும் அவன் இறந்ததுக்கு நான் தான் காரணம். லியோ, நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன தேடி வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னோட அறிவுக்கு நீ என்கிட்ட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் என் கண்ணை சுருக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம கேட்கிறேன். அப்போ கொலையாளி வாரன் ஜூ இல்லனா எலி வூவா இருக்கும்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? ஐரிஸ் லின் தொடர்ந்து கேட்கிறா. எலி வூக்கு எப்போதுமே உன் மேல ஒரு ரகசிய காதல் இருந்ததா? ஜெஸ் கோவோட முகத்துல இருக்கிற கசப்பு இன்னும் அதிகமாகுது. வாரன் ஜூ, எலி வூ 2 பேருமே என்ன துரத்தி காதலிச்சாங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க? கண்டிப்பா நாங்க உங்களை நம்புறோம். நீங்க ஒரு ஆபீசருக்கான கெத்தோடவும் அதே சமயத்துல ரொம்ப அழகாவும் இருக்கீங்க. அதோட போன வருஷம் கிராஜுவேட் ஆன பேட்ச்ல நீங்க தான் டாப் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தர். ஆமா, போன வருஷம் நிறைய திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆஷ் யாங், லீ ஹுவான், சியோ எரியூ, ஏன் ரொம்ப டேலண்டடான வாரன் ஜூ கூட அவங்களோட ஒப்பிடும்போது செகண்ட் இயர் தான். ஆனா நாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த சம்மர்ல ஆஷ் யாங் மட்டும் காணாம போகல. ஐரிஸ் லின்னும் நானும் ஒரே நேரத்துல அதிர்ச்சி ஆகுறோம். ஜெஸ் கோ அவளோட போன் எடுக்கிறா. அதுல ஆஷ் யாங், வாரன் ஜூ,
ஈலை வு 3 பேருக்கும் கண்ணின கால் லாக்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 100 காலுக்கும் மேல பண்ணிருக்கா. அப்போ இந்த சம்மர்ல ஆஷ்யாங் மட்டும் காணாம போகல, வாரன் ஜூவும் ஈலை வுவும் கூட காணாம போயிருக்காங்க. நான் உடனே ஜாக்குக்கு கால் பண்றேன். வாரன் ஜூவை கண்டுபிடிச்சிட்டியா? அதை கேட்காதலையோ எனக்கு ஏதோ தப்பா படுது. வாரன் ஜூவோட பேரண்ட்ஸ் சொல்றாங்க அவன் படிச்சு முடிச்சதும் ஆஷ்யாங் மாதிரி ஏதோ ஒரு ரிமோட் மலைப்பகுதிக்கு சொல்லி கொடுக்க போயிருக்கான்னு. என் முகம் அப்படியே மாறுது. நான் மெதுவா சரி புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு போனை பார்க்கறேன். அடுத்ததா டேல் கால் பண்றான். அவன் பேசுறதுக்கு முன்னாடியே நான் கேட்கறேன், ஈலை வுவும் மலைப்பகுதிக்கு சொல்லி கொடுக்க தான் போயிருக்கானா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் கேள்விப்பட்டேன். என் பார்வை திரும்பவும் ஜெஸ்கோ மேல போகுது. அவ அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கா. உதடு மட்டும் மெதுவா துடிச்சிட்டே இருக்கு. அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. எல்லாருமே, நிஜமாவே எல்லாரும் இறந்துட்டாங்க. ஐரிஸ் லின்னும் நானும் ஒருத்தர் பாத்துக்கிறோம். நிலைமை எவ்வளவு அர்ஜென்ட்டா இருக்குன்னு நாங்க உணரலாம். நான் முன்னாடி சாஞ்சு கேட்கிறேன், ஆபீசர் கோ, உங்களுக்கு நிஜமாவே என்ன தெரியும்? வாரன் ஜூவும் ஈலை வுவும் ஆஷ்யாங் காணாம போன அதே சமயத்துல தான் காணாம போனாங்களா? ஜெஸ்கோ முகம் அப்படியே வெளுத்து போயிருக்கு. ஆமா, வாரன் ஜூ பத்தி எனக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது. அப்புறம் ஈலை வு பத்தி 2 வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது. அவங்க நிஜமாவே அங்கதான் போயிருக்காங்கன்னு நான் நம்பினேன். ஆனா நேத்து நைட்டு ஸ்கூல்ல இருந்து ஆஷ்யாங் இறந்துட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. அவங்க சொல்லி கொடுக்க தான் போனாங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? நான் அவங்க 3 பேருக்கும் தினமும் கால் பண்ணுவேன். ஏதோ தப்பா படுதுன்னு தோணுனதும் அவங்க குடும்பத்துக்கு கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சேன். எல்லா குடும்பமும் ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க. ரொம்ப தொலைவில் இருக்கிற மலைப்பகுதியில் இருக்காங்க, நெட்வொர்க் கிடைக்காது. நான் அவங்கள கிங்டூல இருக்கிற போர்ட் கேம் கேஃபேஸ், கேமிங் சென்டர்ஸ்ல தேடி பார்த்தேன். என் ஆக்சஸை யூஸ் பண்ணி ஹோட்டல் ரெக்கார்ட்ஸ் வரைக்கும் செக் பண்ணி பார்த்தேன். ஆனா எதுவுமே இல்ல. நாட்டோட எந்த பகுதியிலையும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல. இப்போ ஆஷ்யாங் கிடைச்சிட்டான். வாரன் ஜூ, ஈலை வு உடம்புகளும் பக்கத்திலே தான் இருக்கணும். ஜெஸ்கோ அமைதியாகிடுறான். நானும் ஐரிஸ் லின்னும் தொடர்ந்து கேட்குறோம், ரூம் 314ல இருந்த இவங்க 3 பேருக்கும் யார் கூடயாவது பெரிய சண்டை ஏதாவது நடந்திருக்கா? எனக்கு தெரியல, நிஜமாவே தெரியல. கொலையாளியை கண்டுபிடிக்க உங்களை விட எனக்கு தான் அதிக ஆர்வம் இருக்கு. அவங்க 3 பேரும் என் பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் என் 2 நெருங்கிய ஃப்ரெண்ட். ஜெஸ்குவோ கைகளை இறுக்கமா மூடிக்கிறா. நான் யோசிக்கிறேன், இருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாரன் ஜூக்கும் ஆஷ்யாங்குக்கும் ஆவாது. ஆமா, அது உண்மைதான். அவங்களுக்குள்ள எப்போதுமே சண்டை வரும். இலைவு கூடவும் அப்படிதான். ஆனா நிஜமாவே ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்க 3 பேரும் ஒருத்தர் தான் ரொம்ப நம்புவாங்க. அதை நான் உறுதியா நம்புறேன். எல்லா ஸ்கூல்லயும் அந்த மாதிரி பசங்க இருப்பாங்க. சும்மா சாதாரண நேரத்துல சண்டை போட்டுப்பாங்க. ஆனா யாராவது ஒருத்தரை வம்பு கிழித்தா 3 பேரும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. சரி ஆபீசர் குவோ, நாங்க உங்க நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு தேவையான விஷயம் கிடைச்சிருச்சு. ஜெஸ்குவோ ஒரு பெருமூச்சு விட்டுட்டு எழுந்து நிக்கிறா. அவ கதவை தாண்டி போற சமயத்துல பின்னாடி திரும்பி பாக்குறா. அவங்கள எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிங்க. எல்லாரையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் அவங்கள பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. ஐரிஸ் லின் அவளை பார்த்துட்டு சொல்றா, அவ ஏதோ மறைக்கிறா. ஆமா, ஆனா அது இந்த கேஸோட சம்பந்தப்பட்டதா இருக்காது அப்படின்னு நான் சாதாரணமா சொல்றேன். ஐரிஸ் லின் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மெதுவா சொல்றா, ஜெஸ்குவோக்கும் அவங்க 3 பேருக்கும் இருக்கிற உறவு பாக்குறதை விட ரொம்ப சிக்கலானது போல இருக்கு. அவளுக்கு ஆஷ்யாங் மேல பாசம் இருந்தாலும் வாரன் ஜூ, இலைவு 2 பேருக்கும் நூற்றுக்கணக்கான முறை கால் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நான் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு மேல எதுவும் பேசல. நாங்க 2 பேரும் ஒன்னா கிளம்புறோம். என் மனசுல வாரன் ஜூ, இலைவு 2 பேரும் தான் பிரைம் சஸ்பெக்ட்ஸா இருந்தாங்க. ஆனா இந்த கேஸ் யாரும் எதிர்பார்க்காத டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. யாருமே இதை பார்த்து அதிர்ச்சியாக தான் செய்வாங்க. கார்ல போகும்போது ஐரிஸ் லின் முகம் ரொம்ப சீரியஸா இருக்கு. நான் அவளை பார்த்து கேட்கிறேன், என்னாச்சு? ஒரு மாதிரி குழப்பமா இருக்கியா? அப்படி இல்ல, இந்த மாதிரி 3 திறமையான ஸ்டூடெண்ட்ஸை கொல்ற அளவுக்கு அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அப்புறம் வாரன் ஜூ, இலைவு உடம்புகள் இப்போ எங்க இருக்குன்னு யோசிக்கிறேன். நான் தயங்காம சொல்றேன். ஸ்கூலுக்கு வந்ததும் ஐரிஸ் லின் பாக்குறா. இப்போ ஸ்கூல் முழுக்க ஒரே கூட்டமா இருக்கு. ஆஷ்யாங் சம்பவத்துக்கு அப்புறம் காலேஜ் நிர்வாகம் ஃபுல் ஸ்வீப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க பாடிஸ் இங்கே இருந்திருந்தா இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கணுமே. நீ என்ன நினைக்கிற? வாட்டர் டவர் தவிர கேம்பஸ்ல வேற எங்கெல்லாம் பாடியை மறைச்சு வைக்க முடியும்? ஐரிஸ் லின் யோசிச்சு பாக்குறா. ஆனா அவளுக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கல. கார்ல அமைதி நிலவுது. அப்போ ஐரிஸ் லின் போனுக்கும் என் போனுக்கும் காலேஜோட அபிஷியல் அக்கவுண்ட்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இன்னைக்கு புது செமஸ்டரோட 2வது நாள். அதோட இன்னைக்கு அகாடமியோட வருடாந்திர மரம் நடும் விழா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள பின்னாடி இருக்கிற மலையில ஒரு மரக்கன்ற நடனம். மரம் நடுறது இந்த ஸ்கூலோட பாரம்பரியம். புதுசா வர்ற எல்லா ஸ்டூடெண்ட்டும் அந்த மலையில ஒரு செடியை நடுவாங்க. 4 வருஷம் கழிச்சு அந்த மரங்கள் வளர்ற மாதிரி அவங்களும் வளர்ந்துருப்பாங்க. வெறும் ஸ்டூடெண்ட்ஸா வந்தவங்க இப்போ கெத்தான ஆபீசர்ஸா வெளியே போவாங்க. ஐரிஸ் லின் அந்த நோட்டிபிகேஷனை கவலையோட பாக்குறா. இப்போ இருக்கிற நிலைமையில யாருக்கு மரம் நட மனசு வரும்? அவ பேசிட்டே இருக்கும்போதே டக்குன்னு நிறுத்திட்டு என்ன உத்து பாத்துறா. ஆனா நான் அதுக்குள்ள டிரைவர் கிட்ட கத்த ஆரம்பிச்சிட்டேன், வேகமா போங்க, 10 நிமிஷத்துல நாங்க போலீஸ் அகாடமியோட பின்னாடி இருக்கிற மலைக்கு போகணும். அந்த கேப் வேகமா அகாடமியோட பேக் கேட்டுக்கு போகுது. நானும் ஐரிஸ் லின்னும் இறங்குனதும் பின்னாடி இருக்கிற மைதானத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா கூடுறத பாக்குறோம். கொலை நடந்திருந்தாலும் கேம்பஸ்ல மத்த விஷயங்கள் வழக்கம் போல நடந்துட்டு தான் இருக்கு. கிராண்ட் வாங் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. நான் அவரை பார்த்துட்டு வேகமா ஓடுறேன். டைரக்டர் வாங், இந்த மரம் நடும் விழாவை கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்க. கிராண்ட் வாங் யோசனையோட கேட்கிறாரு. நீங்க ஆஷ்யாங் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். இங்க என்ன பண்றீங்க? டைரக்டர் வாங், வாரன் ஜூ, ஈலை வு 2 பேரும் இன்னும் காணோம். அவங்க ஃபேமிலி சொல்றாங்க
அவங்களும் ஆஷ்யாங் மாதிரி மலைப்பகுதிக்கு சொல்லிக் கொடுக்க தான் போயிருக்காங்க. வாரன் ஜூ, ஈலை வு 2 பேரும் கூட கொல்லப்பட்டிருக்கலாம்னு நாங்க இப்போ சந்தேகப்படுறோம். அவங்களோட பாடிஸை இந்த மரங்களுக்கு நடுவுல தான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. கிராண்ட் வேங் நம்ப முடியாம என்ன பாக்குறாரு. நீ என்ன பேசுற? ஆஷ்யாங் மட்டும் தான் கொல்லப்பட்டிருக்கான். வாரனும் ஈலை வுவும் எப்படி இருந்திருக்க முடியும்? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ டைரக்டர் வேங், இந்த சீன் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும்னா இப்போதைக்கு இந்த ஆக்டிவிட்டியை நிறுத்தி தான் ஆகணும். கிராண்ட் வேங் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நீங்க அந்த மரங்கள் இருக்கிற பகுதிக்கு போக செக்யூரிட்டியை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அனுப்புறேன் என்கிறார். நானும் ஐரிஸ் லென்னும் தலையாட்டிட்டு மரங்களை நோக்கி ஓடுறோம். டேலும் ஜாக்கும் திரும்பி வந்ததும் உடனே இந்த பேக் ஹில்லுக்கு வர சொல்லி நான் மெசேஜ் அனுப்புறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு மரமும் ஒரு ஸ்டூடெண்ட்டை குறிக்குது. இப்போ இருக்கிற பிரின்சிபல் பதவிக்கு வந்தப்போ கொண்டு வந்த பாரம்பரியம் இது. அதனால இந்த பேக் ஹில்ல நிறைய மரங்கள் இருந்தாலும் நாங்க நேரா ஸ்டூடெண்ட்ஸ் மரம் நட்ட பகுதிக்கு போறோம். கொலையாளி ஆஷ்யாங்கோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்னும் 2 நாள்ல அவங்கள பாப்பீங்கன்னு சொன்னான். நான் முதல்ல அது ஆஷ்யாங் மட்டும்தான் குறிக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது அதுல வாரன் ஜூ, ஈலை வு 2 பேரும் கூட அடங்குவாங்கன்னு. இன்னும் 2 நாள்ல அவங்க 3 பேரோட குடும்பத்துக்கும் உண்மை தெரிஞ்சிரும்னு தான் கொலையாளி அப்படி சொல்லியிருக்கான். அது மட்டும் உண்மைன்னா வாரன் ஜூ, ஈலை வு பாடிஸ் அவங்க நட்ட மரங்கள்ல தான் இருக்கும். நாங்க மரங்கள் இருக்கிற பகுதிக்கு உள்ள போக போக காத்துல ஏதோ அழுகுன வாட லேசா வீசுது. அது அவ்வளவு அதிகமா இல்லைனாலும் பாடிஸ் முன்னாடி தான் இருக்குன்னு நானும் ஐரிஸ் லென்னும் புரிஞ்சுக்கிறோம். நாங்க பக்கத்துல நட்டிருக்க அந்த 3 மரங்கள் கிட்ட போறோம். ஆஷ்யாங், வாரன் ஜூ, ஈலி வுவோட மரங்கள் அது. நாங்க நினைச்ச மாதிரியே அழுகி போன 2 பாடிஸ் மரக்கிளைகள்ல தூங்கிட்டு இருக்கு. காகங்கள் அது மேல உட்கார்ந்து குத்திட்டு இருக்கு. நாங்க பக்கத்துல போறோம். காக்காங்க சத்தம் போட்டுக்கிட்டே பறந்து போகுது. அவங்க நிஜமாவே இங்க தான் இருக்காங்க அப்படின்னு ஐரிஸ்லின் மெதுவா சொல்றா. நான் எதுவும் பேசாம வாரன் ஜூ நட்ட மரத்துல மெதுவா ஏறுறேன். நான் அந்த பாடிக்கு பக்கத்துல போனதும் முதல்ல கவனிச்ச விஷயம் வாய் திறந்திருந்துச்சு, ஆனா நாக்கு இல்ல. அவனோட தாடை ஒரு ஆணியால திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு காட்சியே எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிருச்சு. வாரன் ஜூ உயிரோட இருக்கும் போதே தான் இங்க கொண்டு வரப்பட்டிருக்கான். அவன் கத்தாம இருக்கணும்னு மரத்துல தொங்க விட்டுருக்காங்க. கொலையாளி அவனோட நாக்க கட் பண்ணிட்டு அவனோட தாடை மூடாம இருக்க ஆணிய வச்சு அடிச்சிருக்கான். கீழே நிக்கிற ஐரிஸ்லின் அப்படியே அதிர்ச்சியில சிலையா நிக்கிறா. அவங்க தரையில தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்குது. அந்த 2 மரத்துக்கு அடியிலையும் ரத்த வெள்ளம் இருக்கு. நான் மரத்து மேல இருந்தபடியே வாரன் ஜூவோட உடம்போட மத்த பகுதிகளை செக் பண்றேன். அவனோட பேண்ட நான் கீழே இழுக்கிறேன். என் கண்ணு அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஒருவேளை ஜாக் இங்க இருந்திருந்தா அவன் மறுபடியும் அதையே தான் சொல்லி இருப்பான். நான் ஈலி வு இருந்த மரத்து மேல ஏறுறேன். அங்கேயும் அதேதான். நாக்கு இல்ல, தாட ஒரு ஆணியால குத்தி நிறுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரியான சிதைப்பு. நான் நினைச்ச மாதிரியே தான் அப்படின்னு நான் சொல்றேன். ஐரிஸ்லின் தன் பார்வையை திருப்பவே இல்ல. போலீஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேஸ்னா கேஸ் தான். அதுல ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது. ஆனா அவளால கீழே இருந்து தெளிவா பார்க்க முடியல. அதனால அவ கேக்குறா, ஆஷ்யாங் உடம்புல இருந்த மாதிரியே தான் இருக்கா? அதே மாதிரி தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆஷ்யாங்கோட உடம்புல அந்த சிதைப்பை தவிர வேற எங்கேயும் வேணும்னு எந்த சேதமும் பண்ணல. வாரன் ஜூவும் ஈலி வுவும் அப்படி இல்ல. அந்த சிதைப்போட சேர்த்து அவங்க நாக்குகளும் துண்டிக்கப்பட்டிருக்கு. கொலைகாரன் அவங்களோட சத்தம் வெளியே கேட்டுடும்னு பயந்திருக்கான் அப்படின்னு நான் சொல்றேன். ஐரிஸ்லின்னும் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறா. கீழே தரையில ஏகப்பட்ட ரத்தம் காஞ்சு போய் கிடக்குது. கொலைகாரன் இத சீக்கிரமா முடிச்சிடல. நாக்கு அறுத்துட்டு அப்புறம் நரம்புகளை வெட்டி உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் வடிகிற வரைக்கும் விட்டுருக்கான். ஆஷ்யாங், வாரன் ஜூ, ஏலி வு 3 பேரும் ரூம்மேட்ஸ். அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க. ஆனா விஷயம்னு வந்தா ஒருத்தருக்காக ஒருத்தர் நிப்பாங்க. முதல்ல கிடைச்ச பாடி ஆஷ்யாங்கோடது. இந்த 2 பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் தேவையில்லை. இவங்க கண்டிப்பா வாரன் ஜூவும் ஏலி வுவும் தான். இவங்க யாருமே மத்தவங்கள டார்ச்சர் பண்ற டைப் கிடையாது. அப்படி இருக்கப்போ இவங்க அப்படி என்னதான் தப்பு பண்ணினாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை வரதுக்கு? அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி மிச்சம் இருக்கு. ஆஷ்யாங்கோட பாடியை மட்டும் ஏன் ஹாஸ்டல் வாட்டர் டேங்க்ல போட்டுட்டு வாரன், ஏலி வு பாடிஸை இங்க மரத்துல தொங்க விட்டுருக்காங்க? கொலைகாரன் இப்படி வித்தியாசமா செய்யறதுக்கு எந்த ஒரு தெளிவான காரணமும் இல்லையே. நெத்திய சுருக்கிக்கிட்டே நான் மெதுவா சொல்றேன். வாரன் மற்றும் ஏலி வுவோட உடல்களை மரத்துல இருந்து கீழே கொண்டு வரும்போது மொத்த அகாடமியே பரபரப்பாகுது. ஆஷ்யாங்கோட மரணம் ஏற்கனவே ஸ்கூல்ல பெரிய பேச்சாகி வெளியே மீடியாக்களும் இந்த நியூஸை கையில எடுத்திருந்தாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எப்படியோ இதை வெளியே தெரியாம மறைக்க பார்த்தாங்க. ஆனா இப்போ இன்னும் 2 பாடிஸ் கிடைச்சதும் இது அகாடமியால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுச்சு. சல்லிவன் சூ எங்க 4 பேரையும் அவரோட ஆபீஸ்க்கு கூப்பிடுறார். நான் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு அவரோட முகம் ரொம்ப சீரியஸா இருக்கு. இப்போ இறப்பு எண்ணிக்கை 3 ஆயிடுச்சு. இந்த இன்ஸ்டிடியூஷன் ஹிஸ்டரியிலேயே இதுதான் ரொம்பவும் சீரியஸான சம்பவம். சிட்டி பியூரோ ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அவங்க இந்த கேஸை முழுசா தங்களோட கண்ட்ரோல்ல எடுக்கிறாங்க. அகாடமி இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். அப்புறம் நான் இன்னைக்கே என்னோட ராஜினாமா கடிதத்தை போர்டு கிட்ட சப்மிட் பண்ண போறேன். டேலும் ஜாக்கும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. பிரின்சிபல் சூ, இதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என் கண்காணிப்புல நடந்த ஒரு பெரிய கிரிமினல் கேஸ் இது. அவர் தான் இந்த ஸ்கூலோட ஹையஸ்ட் அத்தாரிட்டி. வேற வழியே இல்ல. நானும் பெருமூச்சு விடுறேன். ஐரிஸ்லினோட முகத்துல எதிர்ப்பு தெரிஞ்சாலும் அவ தன் தாத்தாவை இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பல.
தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க, நமக்கு டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன் பவர் இல்லனாலும் நாம கொலைகாரனை கண்டுபிடிப்போம். சல்லிவன் சூ எங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்கறார். அப்புறம் சிரிக்கிறார். நான் உங்களை நம்புறேன். இந்த ஸ்கூலோட கேஸை இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே சால்வ் பண்ணணும். அப்படித்தான் நாம இழந்த பேரை மீட்டெடுக்க முடியும். இறந்து போனவங்களுக்கு நீங்க செய்யற நல்ல காரியம் அதுவா தான் இருக்கும். கிளம்புங்க, தொடர்ந்து பண்ணுங்க. ஹெத்தோட ஆபீஸ். ஐரிஸ் லின்னோட கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. வருத்தப்படாத, பிரின்சிபல் சூ கண்டிப்பா மறுபடியும் வருவார் அப்படின்னு நான் மெதுவா சொல்றேன். ஐரிஸ் லின் உதட்ட கடிச்சுக்கிறா. கடந்த 2 நாளா எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துடுச்சு. நாம யாருமே இதுக்கு தயாரா இல்ல. இப்போ நமக்கு இருந்த டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன் பவரும் போயிடுச்சு. லியோ, இப்போ நாம என்ன பண்ண போறோம்னு சொல்லு. இப்போதைக்கு நமக்கு சில கன்ஃபார்ம்டான க்ளூஸ் மட்டும்தான் இருக்கு. முதல்ல அந்த 3 குடும்பத்துக்கும் வந்த ஃபோன் கால்ஸ் எல்லாமே ஒரே குரல்ல தான் இருந்துச்சு. அப்படின்னா சஸ்பெக்ட் ஒரு ஆணா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நாம நம்ம பாதையை மாத்த வேண்டாம். இந்த கேஸ் இன்னும் எமோஷனல் மோட்டிவோட தான் சம்பந்தப்பட்டிருக்கு. மூணாவது, ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன் ஆஷ் யாங் பாடியை வாட்டர் டேங்க்லயும் வாரன் ஜூ மற்றும் ஏலி வூ பாடிஸை மரத்துலயும் வச்சாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஐரிஸ்க்கு திடீர்னு புரியுது. நீ சொல்றது சரிதான், டைரக்ஷன் மாறாது. அந்த 3 பாடிஸை ஒளிச்சு வச்ச இடங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த 3 பாடிஸ்க்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்க நாம அதை மறுபடியும் செக் பண்ணணும். டேல், சிட்டி பியூரோ முழு கண்ட்ரோலையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம சீக்கிரமா செயல்படணும். நான் சொல்லி முடிச்ச உடனே நாங்க 4 பேரும் நேரா ஃபாரன்சிக்ஸ் லேபுக்கு போறோம். ஆனா அங்க வாசல்ல ஏற்கனவே போலீஸ் ஆபீசர்ஸ் காவலுக்கு நிக்கிறத பாக்குறோம். நீங்க 4 பேரும் நில்லுங்க, இங்க என்ன வேலை? அவங்க எங்களை தடுக்கிறாங்க. டேல் ரொம்ப விரக்தியா பாக்குறான். அவங்க நமக்கு முன்னாடியே இங்க வந்துட்டாங்க. பரவாயில்ல, நிலைமை அப்படி வந்தா நாம நேரா உள்ள போயிடலாம். நான் அந்த ஆபீசர்ஸ் பக்கம் திரும்புறேன். நாங்க போலீஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். ஆரம்பத்துல ஆஷ் யாங் கேஸ்ல நாங்க தான் ஒர்க் பண்ணினோம். உங்ககிட்ட ஷேர் பண்ண சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட இருக்கு. அந்த ஆபீசர் சந்தேகமா பாக்குறாங்க. நான் என்னோட ஸ்டூடெண்ட் ஐடியை வெளியே எடுக்கிறேன். அவங்க அதை பார்த்த உடனே அவங்களோட முகபாவனையே மாறிடுச்சு. யங் மாஸ்டர் லியோ, எல்லாரும் வழி விடுங்க. யங் மாஸ்டர் லியோவையும் அவரோட கிளாஸ்மேட்ஸையும் உள்ள விடுங்க. ஜாக்கும் டேடும் என்னோட பேக்ரவுண்ட பார்த்து மறுபடியும் ஷாக் ஆகுறாங்க. ஆபீசர்ஸ் தள்ளி நிக்கிறத பார்த்துக்கு அவங்களால பொறுக்க முடியாம கேக்குறாங்க, லியோ உங்க அப்பா நிஜமாவே என்னதான் பண்றாரு? அவர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்காரு. அப்போ உங்க தாத்தா? நான் ஒரு வித்தியாசமான சிரிப்போட பின்னாடி திரும்புறேன். அவர் மிலிட்டரி அகாடமி வட்டாரத்துல பெரிய ஆள். நிஜமாவா? ஒருத்தர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், இன்னொருத்தர் மிலிட்டரி அகாடமி. உங்க அம்மாவும் பாட்டியும் கூட இதே மாதிரி பெரிய ஆளுங்கன்னு சொல்லிடாத. மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. என் அம்மா இந்த நாட்டோட ஒன் ஆஃப் த டாப் ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட். என் பாட்டி ரிட்டையர் ஆக போறாங்க. ஆனா இன்னும் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் எக்ஸ்பர்ட்ன்ற டைட்டில வச்சிருக்காங்க. இது எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஜாக்கும் டேலும் அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க மனசுல ஒரே ஒரு விஷயம் தான் ஓடுது. இந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே சாதாரண மனுஷங்க கிடையாது. நான் அதுக்கு மேல எதுவும் சொல்லல. லேப் கதவை தள்ளிட்டு உள்ள போறேன். உள்ள போன உடனே அந்த 3 உடல்களுக்கு மேல குனிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பரிச்சயமான உருவத்தை பாக்குறேன். என்னையும் அறியாம என் உதட்டுல ஒரு சிரிப்பு வருது. டேல் வாயடைச்சு நின்னுட்டு அப்புறம் ஜாக்கோட கையை பிடிச்சு இழுக்கிறான். ஐயோ, என் ஐடலை நான் நேர்ல பாக்குறேன். ஜாக், என்ன கிள்ளி பாரு, நான் கனவு காணுறேனா? ஜாக் அவன் மண்டையில ஒரு தட்டு தட்டுறான். உனக்கு என்னாச்சு? இங்க எந்த செலிபிரிட்டியும் இல்ல. அங்க ஒரு பெண் ஆட்டோப்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். லூசு பயலே, அங்க ஆட்டோப்சி பண்றது யாருன்னு பாருடா. அவங்க ஃபாரன்சிக்ஸ்ல ஒரு லெஜெண்ட். இந்த நாட்டோட டாப் ஃபாரன்சிக் ப்ரொஃபசர்ஸ்ல ஒருத்தர். அவங்க டேல் பேசி முடிக்கிறதுக்குள்ள நான் அவங்க பக்கத்துல போய் ஒரு சிரிப்போட கூப்பிடுறேன். அம்மா, நீங்க இங்க இருக்கீங்க, ஆனா என்கிட்ட சொல்லவே இல்ல. பியூரோவோட ஃபாரன்சிக் டீம்ல என் அம்மாவும் இருப்பாங்கன்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கல. அவங்க என்ன பார்த்து கேக்குறாங்க, ஆச்சரியமா இருக்கா? எதிர்பார்க்கலையா? ரொம்ப ஆச்சரியம். சுத்தமா எதிர்பார்க்கல. ஆனா இப்போ யோசிச்சு பார்த்தா இதை நான் முன்னாடியே கணிச்சிருக்கணும். அகாடமியோட ஃபவுண்டிங் ஹானரரி பிரின்சிபல் நம்ம தாத்தா. அப்பா இங்க தான் படிச்சாரு. இப்போ இந்த கேஸோட லீட் இன்வெஸ்டிகேட்டர் நான். அப்போ நீங்க வர்றது சகஜமான. அம்மா சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வராங்க. எப்பவும் புத்திசாலி தான். லீவ் நாட்களுக்கு அப்புறம் தான் உன்னை பார்க்க முடியும்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும்னு நான் நினைக்கல. நாங்க பேசிட்டு இருக்கும்போதே டேலால அவனோட ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியல. அவன் ரொம்பவும் மரியாதையோட முன்னாடி வந்து நிக்கிறான்.